தென்றலே மெல்ல பேசு சீரியல், அன்புடன் கண்மணி சீரியலோட மெகா சங்கமத்துல, இப்ப பரமன நம்ம கருப்புசாமி வர்ற வழியில மாட்டு வண்டியில கட்டி போட்டு வச்சுட்டாப்ல இல்லையா? இப்ப பரம வந்து பார்த்தீங்கன்னா, எங்கன்னு தெரியாம ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அன்பு மட்டும் தனியா ஒரு டார்ச் லைட்ட வச்சு தேடிக்கிட்டு பரம இருக்கிற சைடு தான் போய்க்கிட்டு இருக்கிறாப்ல. அதே டைம்ல இங்க கண்மணியும், இளமதியும் ஒரு வேள பரமன் திருப்பி வந்திருப்பானா அப்படின்னு பார்க்கறதுக்காக, இங்க வந்து பார்த்தா, இங்க பரமனும் இல்ல. கருப்புசாமியும் வந்து பார்த்தீங்கன்னா, வேட்டைக்கு கிளம்பிடுச்சு. மைக்ல அனௌன்ஸ் பண்றாங்க, யாரும் கருப்புசாமி முன்னாடி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு அந்த குடிகாரன் வரான். அதாவது பரமன கட்டி வச்சிருந்தாங்க இல்லையா? அத பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குடிகாரன் வந்து இங்க ஊர் மக்கள் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. ஆனா இவன் குடிச்சிருக்கான். அதனால ஏதோ ஒளர்றான் அப்படின்னு சொல்லி, அவன் சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காம வந்து பார்த்தீங்கன்னா, கருப்புசாமிய அனுப்பி வைக்கிறாங்க. கருப்புசாமியும் ஃபோர்ஸா போயிடுது. குடிகாரன் சொன்ன உடனே நம்ம இளமதிக்கு பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரிஷி ஏற்கனவே சொல்லியிருந்தான் இல்லையா? அப்ப ரிஷி பரமன தான் வந்து வழியில கட்டி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி, நான் பரமன காப்பாத்த போறேன் அப்படின்னு கிளம்புனா, ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இளமதிய புடிச்சு ஒரு இடத்துல அடைச்சு வச்சர்றாங்க. இளமதிய வெளியயே விட மாட்டேங்கிறாங்க. இந்த பக்கம் அன்பு எப்படியோ வந்து தேடி போய் பார்த்தா, அங்க ரவுடிங்கலாம் உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன அன்புக்கும் இந்த ரவுடிங்களுக்கும் சண்டை. ரவுடிங்கள எல்லாத்தையும் நம்ம அன்பு அடிச்சு போட்டுட்டு, பரம இருக்கிற இடத்துக்கும் போயிடுறாப்புல. பரமனையும் பார்த்துட்டு அவுத்து விடலாம் அப்படின்னு போறப்ப, இந்த ரிஷி பின்னாடியே வந்து அன்பு தலையிலயும் அடிச்சு, அன்பையும் மயக்கம் போட விட்டு, அன்பு தூக்கி தள்ளி போட்டர்றாங்க. அந்த இடத்துல ரவுடிங்கலாம் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கருப்புசாமி வர்றத வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு ஆள் நின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாப்புல. வந்துட்டா நம்மளும் இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் இளமதி எப்படியோ அந்த பூட்டெல்லாம் அடிச்சு உடைச்சுட்டு வெளியில வந்துடுறாங்க. வெளியில வந்து பரம இருக்கிற இடத்த நோக்கி போய்க்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ, இப்ப இளமதியும் வந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அடியாட்கள்ல ஒருத்தன் கருப்புசாமி பக்கத்துல வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களும் அங்கருந்து ஓடி போயிடுறாங்க. இளமதி எப்படியோ நம்ம பரம இருக்கிற இடத்துக்கே வந்துடுறாங்க. பரமனையும் பார்த்துட்டு, பரமன அவுத்து விடலாம் அப்படின்னு போறப்ப, கரெக்ட்டா கருப்புசாமியும் பக்கத்துல வந்துருச்சு. ஸோ ஊர் மக்கள்ல 3 பேர் இத பார்த்துடுறாங்க. "ஏம்மா கருப்புசாமி வந்துருச்சும்மா, நவுந்து ஓடிடுமா, ஓடிடுமா" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இளமதி இருந்துகிட்டு, "நான் பரம இல்லாம போக மாட்டேன்" அப்படின்னு முன்னாடி நின்னுகிட்டு, கருப்புசாமிய கும்பிட ஆரம்பிக்குது. ஆப்போசிட்ல கருப்புசாமி ஆவேசமா வர்றது. அப்படியே முடிச்சிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.